ஹே காய்ஸ், இப்போ நமக்கு ஹையர் ஒன்று வந்துச்சு காய்ஸ். இருக்க இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ளே கிடச்சிருக்கு ஹையர் ஒன்று. இப்படி ஹையர் கிடச்சின்னா நமக்கு வந்து சரியான லாபம். ஏன்னா சில ஹையர் 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் போய் எடுக்க வேண்டியது இருக்குது. ஹையர்ஸே இல்லாத நேரம் நமக்கு வழி இல்லை, போய் நம்ம அப்படி எடுக்கிறோம். ஆனால் இப்படி பக்கத்துலேயே கிடைக்கிற ஹையரை எடுக்கிறது வந்து நமக்கு லாபம் காய்ஸ். இப்போ தொடர்ந்து ஒரு ஏரியாவில் நிறைய ஹையர் வர ஏரியான்னு வைப்போமே, அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது தூரத்துக்கு வர ஹயர் எடுக்கிறத குறைச்சிக்கொள்ளலாம் கைஸ். ஏன்னா அடிக்கடி ஹயர் வரப்போகுது தானே, அப்போது கிட்டத்தில் ஒரு ஹயர் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு அது லாபம். இப்போ சில ஹயர் வந்து நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் போகிறோம், அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம அதுவே அந்த ஹயரை எடுக்கிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் போய் எடுத்தோன்னா அது நமக்கு நஷ்டம் தானே கைஸ். ஸோ நமக்கு அந்த 8 கிலோமீட்டர் ஹயர் வந்து ஒரு 100 மீட்டர்லையோ 300 மீட்டர்லையோ ஒரு கிலோமீட்டருக்குள்ளார போய் எடுக்க இருந்துச்சுன்னா நமக்கு அது லாபம். ஸோ அதனால தூரத்துக்கு போகாமல் பக்கத்தில் கிடைக்கிற ஹயர்களை கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது நமக்கு லாபம். அப்புறம் வாய்ஸ் இந்த ஸ்கூல் பையன் ஒருத்தனை தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா. இந்த பையனுக்கு வந்து டெய்லி காலையில் ஊபர் போட்டு தான் போகிறாராம், ஊபர் போட்டு தான் வாராராம். அப்போ அவருக்கு வந்து ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட்டுக்கே ஒரு நாளைக்கு 700-800 ரூபாய்க்கிட்ட போயிடுதான். அது இல்லாமல் பாக்கெட் மணியாகவும் அவங்க வீட்டில் 500-600 எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருவாங்களாம். இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு நம்ம ஸ்கூல் ஞாபகமெல்லாம் வருது கைஸ். வீட்டில் 10 ரூபா கொடுப்பாங்க கைஸ், 5 ரூபா கோயின்ஸ் 2, காலையில் பஸ்க்கு 5 ரூபா, வரும்போது 5 ரூபா. சாப்பாடு வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க, அதை தான் போய் சாப்பிட போகிறோம். வேறு எதுவும் கேன்டீனில் வாங்குறது அது இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயங்கள் அந்த நேரத்தில். அதுவும் காலையில் எப்படியோ அந்த 5 ரூபா கோயின்ஸ் 2ல் ஒன்று கொண்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு. ஆனால் இப்போ ரிட்டர்ன் வரும்போது ஒரு 5 ரூபா கோயின் இருக்கும் தானே. சில வேளை ஸ்கூலில் அதை நம்மக்கிட்ட இருந்து எவனாவது பிடுங்கிக்கிட்டாலோ இல்லை நம்ம அதை காணாமல் ஆக்கிட்டாலோ வேறு வழியே இல்லை கைஸ், நடந்து தான் வர இருக்குது. அந்த நேரம் நமக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ தூரம்னாலும் நடந்து வந்துடுவோம். ஆனால் இப்போ உள்ள பசங்களெல்லாம் நடக்க சொன்னால் நடப்பாங்களா? ஏன்னா கைஸ் எவ்வளோ வித்தியாசம், ஒரு ஜென்ரேஷன் கேப்பே எவ்வளோ பெருசு வந்துருச்சுன்னா. சரி சந்தோஷம், இப்போ இருக்க பிடிங்க ரொம்ப ஃப்ரீடமாக சந்தோஷமாக இருக்காங்க. சரி சந்தோஷம். சரி கைஸ், நம்மளும் ஹையரை வந்து ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. முன்னுக்கு தான் லொக்கேஷன் காட்டுது. தம்பி அப்படியே லொக்கேஷனில் விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் கைஸ். அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.